அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாதிரி ஒரு +2 முடிக்கிற மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணியும் வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வர்றாங்க. இப்போ பார்த்திங்கன்னா +2 ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. மாணவர்கள் பார்த்திங்கன்னா அடுத்து அவங்க உயர்கல்வி சம்மந்தப்பட்ட ஆலோசனைகள்லையும் உயர்கல்வி சம்மந்தப்பட்ட தேடல்கள்லையும் இருக்கிறாங்க, மாணவர்களும் பெற்றோர்களும். இப்போ இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமேல்ட்டு பேரண்ட்ஸ் நிறையா பேத்துக்கு ஒரு டவுட் இருக்குது. சார், இந்த கட் ஆஃப்னு சொல்கிறீங்க, கட் ஆஃப்னா என்ன, இந்த கட் ஆஃபை எப்படி கால்குலேட் பண்ணுறது, என்னென்ன வகையான படிப்புகளுக்கு நம்ம கட் ஆஃப்ங்கிறது பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட A to Z தகவல்கள் கொடுக்க போகிறேன். முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ +2 ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் சரி, பேரண்ட்ஸ் ஆகட்டும் சரி, இந்த கட் ஆஃப் கால்குலேஷனுங்கிறது எந்த இடத்துல தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைகளை கவுன்சிலிங் வழியாக நீங்கள் சேர்க்குறீங்க கல்லூரிகளில். த்ரூ கவுன்சிலிங் மெத்தடு யூஸ் பண்ணி நீங்கள் கல்லூரிகளை சேர்க்குறீங்க. நேரடியாக போகாமல் அரசு நடத்தக்கூடிய கவுன்சிலிங் வழியாக சேர்க்குறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் தான் இந்த கட் ஆஃப்ங்கிறது கால்குலேட் பண்ணுவாங்க. கட் ஆஃப் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட படிப்பு படிக்க விரும்புகிறீங்கன்னா, அப்போ நீங்கள் +2ல் 6 சப்ஜெக்ட் எடுத்திருப்பீங்க. ஸ்டேட் போர்டு மாணவர்கள் 6 சப்ஜெக்டையும் கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்தந்த துறை சார்ந்த பாடங்களை மட்டும் எடுத்தால் போதும். அது சம்மந்தப்பட்ட பாடங்களோட மதிப்பெண்களை மட்டும் கணக்கிட்டு அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ரேங்கிங் போடுறதுக்கு பயன்படுத்துகிறது தான் கட் ஆஃப்னு சொல்லுவாங்க. ஓகே சார், இப்போ இந்த கட் ஆஃப்ங்கிறத பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெறும் இன்ஜினியரிங்க்கு மட்டுமே சொல்கிறாங்க. பட் இந்த கட் ஆஃப்ங்கிறது இன்ஜினியரிங்க்கு மட்டும் தான் கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுவாங்களா, இல்லை எல்லா துறை சார்ந்த படிப்புகளுக்கும் கால்குலேட் பண்ணுவாங்களான்னு கேட்டால், எல்லா துறை சார்ந்த படிப்புகளுக்குமே கட் ஆஃப்ங்கிறது கால்குலேட் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் ரேங்க் லிஸ்ட்டுங்கிறது வரும். இதில் ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம எல்லாருமே கன்சிடர் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் சம்மந்தப்பட்ட பாடப்பிரிவுகள். ஸோ மெடிக்கல்னால் மருத்துவம் சம்மந்தப்பட்ட பாடப்பிரிவுகள். ஸோ மருத்துவம் சம்மந்தப்பட்ட பாடங்கள் உங்கள் பேருக்கு முன்னாடி டாக்டர் அப்படின்னு போடணும்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கட் ஆஃப்ங்கிறது தேவைப்படாது. உங்களுக்கு நீட் ஸ்கோர் மட்டும்தான் நம்மளுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. அங்கே நோ கட் ஆஃப் நம்மளுக்கு ரெக்யர்மெண்ட் கிடையாது. நீட் மதிப்பெண்களை வச்சு மட்டும்தான் நீங்கள் MBBS, BDS மற்றும் இதர படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைங்கிறது நீட் மதிப்பெண்களை பேஸ் பண்ணி தான் வரும். ஆனால் அந்த மருத்துவ படிப்புகள்லேயே இன்னும் ஒரு 2 விஷயம் இருக்குது. என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, BVSC அண்டு AH அப்படின்னு சொல்லுவாங்க. BVSC அண்டு AHனா இது என்ன டிகிரின்னு பார்த்தீங்கன்னா, வெட்னரி சயின்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெட்னரி சயின்ஸ் படிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட் எக்ஸாம் ஸ்கோர் தேவையில்லை, தனிப்பட்ட முறையில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தேவையில்லை. அப்போ அவங்க கட் ஆஃபை கால்குலேட் பண்ணி தான் கொடுப்பாங்க. கட் ஆஃபை கால்குலேட் பண்ணி தான் மாணவர் சேர்க்கைங்கிறது நடத்துவாங்க. ஸோ அப்போ மாணவர் சேர்க்கை நடத்துறதுக்கு கட் ஆஃப்ங்கிறப்ப இவங்க எப்படி கன்சிடர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸில் வரக்கூடிய மார்க்கை, நீங்கள் வாங்கக்கூடிய மார்க்கை 2ஆல் வகுத்து அதை 50க்கு ஸ்கோரை வச்சுக்கிடுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் 100க்கு என்ன மார்க் வாங்குறீங்களோ அதை 2ஆல் வகுத்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் வாங்கக்கூடிய மார்க் கிடைக்கும். அடுத்து கெமிஸ்ட்ரி, அதுலேயுமே நீங்கள் 100க்கு வாங்கக்கூடிய மார்க்கை 2ஆல் வகுத்து அதையுமே 50க்கு கால்குலேட் பண்ணிக்கிடுவாங்க. மூணாவதாக பயாலஜி. ஸோ பயாலஜியை பொறுத்த வரைக்கும் முழுக்க அப்படியே நீங்கள் 100க்கு வாங்கக்கூடிய மதிப்பெண்களை அப்படியே வச்சுக்கிடுவாங்க. ஸோ மொத்த கட் ஆஃப்ங்கிறது நம்மளுக்கு 200. ஸோ இப்படி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. 50 + 50 + 100 200. இதுதான் பார்த்திங்கன்னா வெட்னரி சயின்ஸ் கவுன்சிலிங்கான நம்மளோட கட் ஆஃப் கால்குலேஷன் மெத்தடுங்கிறது. இதுதான் பார்த்திங்கன்னா வெட்னரி சயின்ஸ்க்கு இப்படி தான் கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதே மதிப்பெண்கள் இதே சப்ஜெக்ட்ஸை வச்சு இன்னொரு படிப்புகளுக்கும் சேர முடியும். அது என்ன படிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, பேராமெடிக்கல் கோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேராமெடிக்கல்னால் துணை மருத்துவ படிப்புகள்னு சொல்லுவாங்க. துணை மருத்துவ படிப்புங்கிறப்ப 19 வகையான படிப்புகள் இருக்குது. இந்த 19 வகையான படிப்புகளில் சேரப்பையும் இந்த ஒரு கட் ஆஃப் கால்குலேஷன் தான் சேமாக பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? இது போக கூடுதலாக இன்னொரு படிப்பு இருக்குதுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவத்திலே பார்த்திங்கன்னா இது வெட்னரி சயின்ஸ் பேராமெடிக்கல் கோர்சஸ்ங்கிறது பார்த்திங்கன்னா அதில் BSc கோர்சஸ்க்கு இதே மெத்தட். இன்னொன்று தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரிகளை படிக்கிறதுக்கு டிப்ளமோ இன் நர்சிங்னு சொல்லுவாங்க. ஸோ டிப்ளமோ இன் நர்சிங் பொறுத்த வரைக்கும் அவங்களோட கட் ஆஃப் மதிப்பெண்கள்ங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 100 மதிப்பெண்கள் மட்டும்தான். அதாவது ஃபிசிக்ஸில் நீங்கள் வாங்குகிற மார்க்கை 4ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 25 மதிப்பெண்கள் கிடைக்கும். அதை 25ன்னு வச்சுக்கிடுவாங்க. அடுத்து கெமிஸ்ட்ரியில் வாங்குகிற மதிப்பெண்களை 25க்கு வச்சுக்கிடுவாங்க. 100 4ஆல் டிவைட் பண்ணி. அடுத்து பயாலஜி பாடப்பிரிவுகளை பார்த்திங்கன்னா 50க்கு வச்சுக்கிடுவாங்க. அதாவது 100
2ஆல் டிவைட் பண்ணால் கிடைக்கிற மார்க் மொத்தம் 100 மதிப்பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மதிப்பெண்களை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிப்ளமோ இன் நர்சிங் அப்படிங்கிற ஒரு கோர்ஸுக்கு வந்து இந்த மாதிரியான கட் ஆஃபை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இது எல்லாமே மருத்துவம் சம்மந்தப்பட்ட பாடப்பிரிவுகளுக்கு. அடுத்து நம்மளுக்கு வந்து கட் ஆஃபில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்க்கு எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க. ஏன்னா பெரும்பாலான பேரண்ட்ஸ் வந்து இன்ஜினியரிங் பாடப்பிரிவுகளை வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து 3 சப்ஜெக்ட் கன்சிடர் பண்ணுவாங்க. என்னென்ன சப்ஜெக்ட்னு பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி, அடுத்தே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ். இந்த 3 பாடப்பிரிவுகள் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஃபிசிக்ஸில் நீங்கள் வாங்குகிற மார்க்கை வந்து 2ஆல் வகுத்துக்குருவாங்க. 2ஆல் டிவைட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பெண்கள்ங்கிறது 50. அதாவது 100 வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு 50 மதிப்பெண்கள் கிடைக்கும். அதேமாதிரி கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா 100 2ஆல் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு 50 மதிப்பெண்கள் கிடைக்கும். அது ஒரு 50 மார்க் வச்சுக்கிடுவாங்க. மேக்ஸில் நீங்கள் வாங்குகிற மார்க் வந்து அப்படியே 100க்கு வச்சுக்கிட்டிங்கன்னா மொத்தம் 200 கட் ஆஃப்க்கு வந்து 200 மார்க்ஸை வந்து கட் ஆஃபாக கால்குலேட் பண்ணுறாங்க. 50 + 50 + 100 இந்த 3ஐயும் சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு 200 கட் ஆஃப். இந்த 200 கட் ஆஃப்க்கு நீங்கள் என்ன மதிப்பெண்கள் வாங்குறீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஸ்கோருங்க, அதை வச்சு தான் உங்களுக்கு கட் ஆஃப்ங்கிறது கால்குலேட் பண்ணுவாங்க. இதை இன்னும் ஒரு எக்ஸாம்பிளாகவே போடலாம். ஃபிசிக்ஸில் உதாரணத்துக்கு நீங்கள் 80 மார்க் வாங்கிட்டீங்க. கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு 90 மார்க் வாங்கிட்டீங்க. மேக்ஸில் வந்து உதாரணத்துக்கு ஒரு 85 மார்க் வாங்கிட்டீங்க. இப்போ இதோட கட் ஆஃப் கால்குலேஷனுங்கிறது எப்படி வருங்கிறதை சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் 80 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பெண்கள்ங்கிறது 40 மதிப்பெண்கள். 90 அதாவது ஃபிசிக்ஸில் வந்து 40 மதிப்பெண்கள் உங்கள் கட் ஆஃப் வந்துடும். கெமிஸ்ட்ரியில் 90 வாங்கிட்டீங்க. 90 வந்து 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 45 மதிப்பெண்கள் கிடைக்கும். அடுத்து மேக்ஸ் எதுவுமே டிவைட் பண்ண தேவையில்லை, அப்படியே வச்சுக்கலாம். இப்போ கால்குலேட் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் கிடைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா 8, 16, 17. ஸோ மொத்தம் 170 கட் ஆஃப்ங்கிறது நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஸோ இப்படி தான் வந்து கட் ஆஃப்ங்கிறது நம்மளுக்கு வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இது வந்து இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட கட் ஆஃப் கால்குலேஷனுக்கு வந்து இதை பயன்படுத்திக்கிடுவாங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான படிப்பு எல்லாருமே கன்சிடர் பண்ணுறது என்னென்னு பார்த்திங்கன்னா அக்ரி படிப்புகள், அதாவது விவசாயம் சார்ந்த படிப்புகள் போகிறப்ப வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா இப்போ மற்ற எல்லா கோர்ஸுக்குமே 3 சப்ஜெக்ட் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. நான் அக்ரிக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 4 சப்ஜெக்ட் கன்சிடர் பண்ணுறாங்க. எப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்ஸில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 50 மதிப்பெண்கள். 100க்கு 100 2ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பெண்கள் 50க்கு வச்சுக்கிடுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி 50, 100 2ஆல் டிவைட் பண்ணி வரக்கூடிய மதிப்பெண்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பயாலஜி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 50, 100 2ஆல் டிவைட் பண்ணிக்கிடுவாங்க. இந்த 4வது சப்ஜெக்டில் தான் ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிடுறேன். நிறைய மாணவர்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, சார் வந்து அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் இம்பார்ட்டண்ட்டான்னு கேட்டால் நீங்கள் பயோ மேக்ஸ் குரூப்போ இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் குரூப்போ படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 4வது சப்ஜெக்டாக மேக்ஸை கன்சிடர் பண்ணுவாங்க. அதர்வைஸ் நீங்கள் வந்து பியூர் சயின்ஸுங்கிற குரூப் படிச்சிருக்கிறீங்க, இல்லைன்னா இன்னொன்று இருக்குங்க பயோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு ஒரு குரூப் படிச்சிருக்கீங்கன்னா அப்போ அந்த இடத்துல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோட மார்க்கை கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருக்காங்க பயோ கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிற குரூப் படித்தா பிஎஸ்சி அக்ரி படிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. பயோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் படிச்சிருந்தா மேக்ஸுக்கு பதிலாக கம்ப்யூட்டர் சயின்ஸை கால்குலேட் பண்ணுவாங்க. அதே நீங்கள் பியூர் சயின்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா இந்த இடத்துல பயாலஜிக்கு பதிலாக பாட்டனியும், இந்த இடத்துல வந்து ஜுவாலஜியும் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இதுலேயுமே நீங்கள் வாங்கக்கூடிய மதிப்பெண்கள் 50க்கு வச்சு 100க்கு 2ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற மதிப்பெண்கள் 200க்கு டோட்டலாக 50 + 50 + 50 அப்படின்னு சொல்லி மொத்தம் 4 50களை கால்குலேட் பண்ணி 200 மதிப்பெண்களுக்கு நம்மளுக்கு வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அக்ரி சம்மந்தப்பட்ட பாடப்பிரிவுகள் மற்றும் கிட்டத்தட்ட ஃபிஷரி கோர்சஸ்க்கும் இதே மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மட்டும் வச்சு பண்ணுறாங்க. அடுத்து லா சட்டம் சம்மந்தப்பட்ட பாடப்பிரிவுகள் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மொத்தம் 6 பாடங்கள் படிப்பீங்க. உங்கள் என்ன குரூப் வேணாலும் படிச்சிருந்தாலும் நீங்கள் லா படிக்கிறதுக்கு எலிஜிபிள். லா படிக்கிறப்ப எலிஜிபிள் அப்போ ஆகிறப்ப என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேன்சல் பண்ணுவாங்க. லாங்குவேஜஸ் மட்டும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதாவது நீங்கள் இங்கிலீஷ் படிச்சிருக்கலாம், கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ் படிச்சிருப்பீங்க, இல்லை உங்களுடைய செகண்ட் லாங்குவேஜாக நீங்கள் என்ன வேணாலும் சூஸ் பண்ணியிருக்கலாம். அப்போ அதில் 2 சப்ஜெக்ட் நம்மளுக்கு போயிருங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 4 பாடங்களில் நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்களை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் ஆஃபை கால்குலேட் பண்ணி, அதாவது ரேங்கிங் போடுறதுக்கு இந்த 4 சப்ஜெக்டை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. லாங்குவேஜஸ் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இப்படி தான் ஒவ்வொரு படிப்புகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கட் ஆஃப்ங்கிறத கால்குலேட் பண்ணுறாங்க. இது போக சில படிப்புகளுக்கு வந்து கட் ஆஃப் கிடையாது, வெறும் நுழைவுத் தேர்வுகளை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க.
உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மெரைன் இன்ஜினியரிங்னு சொல்லக்கூடிய மெரைன் ஸ்டடீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் கால்குலேஷன் கிடையாது. அது வந்து முழுக்க IMU CET என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வழியாக தான் போக முடியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான படிப்புகளுக்கான கட் ஆஃப் கால்குலேஷன் மெத்தட். சரிங்களா? அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகிறப்ப நீங்கள் வந்து +2ல் எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறீங்க, என்ன பாடத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பாடத்தில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறீங்க அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணியும் உங்களுக்கு வந்து சீட்டுங்கிறது தருவாங்க. இது மாதிரி உங்களுக்கு பல்வேறு வகையான படிப்புகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங் மெத்தட் மற்றும் கட் ஆஃப் கால்குலேஷன் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க UKV தமிழா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.